எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல Maybelline நியூயார்க் பிராண்டோட ஃபேஷன் க்ரோ க்ரீம் பென்சிலை பற்றி தான் பார்க்க போறோம். இது ஐப்ரோ பென்சில். ஓகேவா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோல உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன், நம்ம ஹேருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவு நம்மளோட ஐப்ரோக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னா எவ்வளவு திக்கா உங்களோட ஐப்ரோ இருந்தாலும் தின்னா வந்து மாறிடும். அதாவது ஹேர் எல்லாம் வீக் ஆகி ஹேர் இருந்தது மாதிரியே தெரியாது, ரொம்ப தின்னா அப்படியே இருக்கும். எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஐப்ரோல இருக்கிற ஹேரை கொஞ்சம் நல்லபடியாக கேர் செஞ்சு எடுத்து நான் ஓரளவு கொண்டு வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் நான் யூஸ் செய்கிற ப்ராடக்ட்டு என்னோட ஐப்ரோவில் இருக்கிற ஹேரை டேமேஜ் செய்யாததாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றும் பார்த்து தான் வாங்குவேன். ஓகேவா? எனக்கு வந்து மிஸ்க்லரோட ஐப்ரோ பென்சில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணலை. அதுக்கப்புறமா ரெண்டாவது யூஸ் செஞ்சதில் மேபிளினோட ஐப்ரோ பென்சிலும் என்னோட ஐப்ரோவில் இருக்கிற ஹேரை வீக்கானதாக மாற்றலை. நான் ஏற்கனவே லோக்கல்லாம் 10 rupees 20 rupeesக்கெல்லாம் பென்சில் கிடைக்கலாம், அது கூட நான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். மொத்தமாக டேமேஜ் செஞ்சு விட்டுடும். ஏன்னா அதில் என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்குறாங்கன்னு நமக்கு தெரிகிறது இல்லை. அது மாதிரி பவுடர் டைப்பாக வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் இன்க்ரீடியன்ட் எல்லாம் செக் பண்ணி தான் நம்ம யூஸ் செய்யணும். அது மாதிரியும் நான் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய ட்ரை செஞ்சு எல்லாமே போட்டு ரொம்ப வீக்காகி எப்படியோ கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் சரி பண்ணி எடுத்துருக்கிறேன். ஐப்ரோவில் இருக்கிற ஹேரை எப்படி நான் பழைய நிலைக்கு ஓரளவாவது பழைய நிலைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஐப்ரோ பென்சில் இது மாதிரி இருக்குது. நம்ம ஷார்ப்பு செஞ்சு தான் யூஸ் செய்யணும். இதில் 3 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டார்க் கிரே, ப்ரௌன், டார்க் ப்ரௌன். என்கிட்ட டார்க் ப்ரௌனும் இருக்குது. நான் டார்க் ப்ரௌனை தான் நிறைய யூஸ் செஞ்சுருக்கிறேன். ப்ரௌனை வந்து கொஞ்சம் தான் யூஸ் செஞ்சுருக்கிறேன். இந்த அளவு தான் இருக்கும். ஓகேவா? இதில் 0.78 கிராம் ப்ராடக்ட் இருக்கும். இதோட ப்ரைஸ் 205 ரூபாய். ஆஃபரில் உங்களுக்கு 200க்கு உள்ளாடி வாங்குறது மாதிரி இருக்கும். என்னோட ஐப்ரோவில் இருக்கிற ஹேரோட ஷேடு பிளாக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் ஐப்ரோ பென்சில்லாம் இங்கே யூஸ் செய்கிற நேரம் தான் தெரியுது டார்க் ப்ரௌன் தான் என்னோட ஐப்ரோவில் இருக்கிற ஹேரோட கலரு அப்படின்னு. பார்க்குறதுக்கு மிரரில் பார்க்குறேன் பிளாக்காக தெரியும். ஓகேவா? ஆனால் டார்க்கான ப்ரௌன் ஷேடு. இதே யூஸ் செய்கிற நேரம் எனக்கு நேச்சுரலான ஃபினிஷோட இருக்குது, நேச்சுரலான ஐப்ரோ மாதிரி இருக்குது. நம்ம ட்ரா செய்கிற நேரம் திக்காக இப்படி வரையக்கூடாது. ஓகேவா? ஒவ்வொரு ஸ்ட்ரோக்காக லைனாக ஐப்ரோ ஹேருக்கு ஏற்றபடி சாஃப்டான ஹேண்டோட ட்ரா செய்கிற நேரம் நேச்சுரலான ஃபினிஷோட சூப்பராக இருக்கு. இந்த ஐப்ரோ பென்சில் எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. இப்போ மார்னிங்கில் 7 o'clock எல்லாம் அப்ளை செஞ்சுட்டேன் அப்படின்னா ஈவினிங் ஒரு 4 o'clockக்கெல்லாம் பார்க்குற நேரம் அப்படியே தான் இருக்குது, அழிஞ்சு எதுவுமே போகலை. நம்ம இப்படி கை வச்செல்லாம் தேய்க்க மாட்டோம்ல, ஐப்ரோவை தேய்ச்சா போயிடும். ஓகேவா? ரொம்ப க்ரீமியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஐப்ரோவில் ட்ரா செய்கிற நேரம் பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஃபினிஷை வந்து கொடுக்குது. உங்களோட ஐப்ரோவோட ஹேரோட கலருக்கு ஏற்றபடி அந்த ஷேடை பிக் செஞ்சு வாங்குங்க. பிளாக் கலர் இதில் இல்லை. ஓகேவா? பிளாக் ஐப்ரோ இருக்கிறவங்க கூட டார்க் ப்ரௌன் வந்து யூஸ் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டான நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ப்ராடக்ட் நல்லா இருக்குது, குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது. உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.